நம்ம எல்லாருமே ஹெல்த்தியாக சாப்பிட வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் ஹெல்த்தியான அண்ட் நியூட்ரியன்ட் அதிகமாக இருக்க ஃபுட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப செலவாகும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு குறைஞ்ச காசில் எப்படி நீங்கள் நியூட்ரியன்ட் இருக்க ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். அண்ட் ஒரு கேட்டகரியில் ஒரு சில ஃபுட் நான் சொல்கிறேன். அந்த ஃபுட் எல்லாமே உங்களுக்கு லோ காஸ்ட் அண்ட் நிறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்க ஃபுட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன்ஸில் நீங்கள் எக்ஸ் சாப்பிடலாம். டெய்லி ஒரு முட்டை இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி முட்டை எடுத்துக்கலாம். சிக்கனில் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மற்ற மீட்ஸ் கம்பேர் பண்ணும்போது சிக்கன் உண்மையாகவே நம்மளுக்கு அஃபோர்டபுளான ஒரு மீட். அடுத்து நான் சொல்ல போகிறது கார்ப்ஸ். ப்ரௌன் ரைஸ். நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற அரிசிக்கு பதிலாக நம்ம ப்ரௌன் ரைஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிக்கிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு நிறையா கார்ப்ஸ் கிடைக்கும். இந்தியாவில் நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்லேயுமே பருப்பு வந்துட்டு ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ பருப்பு நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு நிறையா கார்ப்ஸ் கிடைக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டில் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறையா கார்ப்ஸ் கிடைக்கும். அடுத்து நான் சொல்ல போகிறது வெஜிடபிள்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபேஜில் உங்களுக்கு நிறையா நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் அண்ட் இது லோ காஸ்ட்டும் கூட. அடுத்தது கேரட்டில் உண்மையாகவே நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நம்ம கண்ணிலேருந்து நம்ம ஸ்கின் வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வெஜிடபிள். அடுத்து நான் சொல்ல போகிறது ஃபேட். இந்த ஃபேட் சாப்பிட்றதுனால உங்களோட பாடிக்கு எந்தவித ஒரு பாதிப்புமே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்துட்டு நமக்கு இப்போ ரொம்பவே காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் ஆட் பண்ணி சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல ஃபேட்ஸ் ஆட் ஆகும். கீ அண்ட் பட்டர்னால எல்லாருமே அதில் நிறைய ஃபேட் இருக்கும். அது சாப்பிட்டா நம்ம குண்டாகிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. பட் இல்லவே இல்லை. நீங்கள் கீ அண்ட் பட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபேட்ஸ் ஆட் ஆகும். நான் இப்போ சொன்ன எல்லாமே ரொம்பவே லோ காஸ்ட் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பாடி எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு IBC ஹெல்த்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.